வணக்கம் விவசாய நண்பர்களே. கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னா பெரிய முதலீடு, அதிக செலவு அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற விவசாயி தற்சார்பு முறையில் அவர் கோழி பண்ணையை நடத்தி வராரு. அவர்கிட்ட எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன வருமானம் வருது அப்படின்றத பற்றி நாம் தெளிவாக கேட்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தென்னை மரம் வச்சுருக்கிறாரு, முருங்கை மரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கான அடையாளமாக இப்போ தான் அவர் சின்ன சின்னதாக ஆரம்பித்து வந்துட்டுருக்கிறாரு. ஆனால் இவர் இப்போ முழு நேரமாக கோழி பண்ணையை நடத்திட்டு வராரு. நாம் இப்போ அவர்கிட்ட அதை பற்றின விஷயங்களை பற்றி தெளிவாக கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் அண்ணா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கங்கண்ணே. நம்ம என் பேர் செல்லப்பாண்டி. இது ஒருங்கிணைந்த பண்ணையா, அப்புறம் நாட்டுக்கோழி வளர்ப்பு. எந்த இடத்துல சாமிக்கு அமைஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், காரியாவட்டி வட்டம், அல்லாதபுரி என்ற வில்லேஜில் நம்ம பண்ணை இருக்குது. சரிங்கண்ணே. இந்த தொழில் ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இது நாங்கள் ஏன் ஆரம்பித்தோம்னா, நம்ம ஒரு ஆரம்பத்தில் டிரைவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிண்ணே. நம்ம ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாளாகவே ஆசை. அந்த ஆசையில் நம்ம யோசனை பண்ணிக்கே இருந்தோம், என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி பண்ணலாம், ஒரு கோழி வளர்ப்பு, ஆடு எல்லாம் உள்ளடக்கி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. மற்றவங்கள பார்த்து தான் தெரிஞ்சது. நம்மளும் நிறைய யூடியூப்லாம் பார்க்கும்போது இது நம்மளால் செய்ய முடியும், நம்மளாலேயும் கொஞ்சம் உடல் உழைப்பு போட்டு நம்மளாலேயே யாரும் எதிர்பார்க்காம ஒரு பண்ணையை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பண்ணையே ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு தீவனம்லாம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? இப்போ நாட்டுக்கோழி தீவனம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வெளியிலேருந்து எதுவுமே வாங்குறதில்ல. நம்மள்ட்ட அகத்தி இருக்குது, முருங்கை வச்சுருக்கோம், மர முருங்கை இருக்குது, செடி முருங்கை இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு தான், சோறை வேக வச்சு அதோடையே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கீரை, ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை போடுவோம். மறுநாள் வரும்போது அகத்தியை கொடுப்போம். அகத்தி சோறு எல்லாம் ஒன்றா வேக வச்சு கொஞ்சம் போல் தவிடு கலந்து தீவனமாக வச்சிடுறது. வச்சதுக்கப்புறம் மேற்கொண்டு எல்லாமே மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நமக்கு எல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறதோட சரி, அது கொஞ்சம் மாதிரி சாப்பிட்டுட்டு மீதி மேய்ச்சலுக்கே போயிடும். இந்த பண்ணை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, எத்தனை கோழிகள் இருக்குது? இப்போ பண்ண ஆரம்பித்து கோழி பண்ணைன்னு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இப்போ 1.5 வருஷம் தான் ஆகுது. நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை தான் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணது. நாங்கள் நிறைய அந்த ஆடுகள் வளர்க்குறதுக்காக புல் இது வளர்த்தோம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு கையில் எடுத்து கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 25 தாய் கோழி வச்சுருக்கோம். 25 தாய் கோழின்ற போது வச்சுருக்கோம். அது போக நம்ம குஞ்சு மற்ற ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேரும். தாய்க்கோழி மற்ற குஞ்சு அந்த இதுக்கெலாம் தனித்தனியான அமைவிட வச்சுருக்கீங்களாண்ணே? ஆமாம், நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா, தாய்க்கோழி 25 வச்சுருக்கோம்னா அதுக்குன்னு ஒரு செட்டு வச்சுருக்கோம். அந்த தாய்க்கோழிக்கு மட்டும் அது முட்டையிறதுக்கு அந்த செட்டை காமிக்கிறீங்களாண்ணே? காமிக்கலாம். இது நம்ம தாய்க்கோழிக்கு மட்டும் இது வச்சுருக்கோம். சரிங்கண்ணே. இந்த செட்டோட அமைப்பு என்னண்ணே? இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 20. சரிங்கண்ணே. 20க்கு 20 செஞ்சுருக்கோம். அந்த செட்டுக்குள்ளே இந்த மாதிரி பச்சை வலை சரி அடைச்சிருக்கோம். சரிங்கண்ணே. அடைச்சிட்டு இதில் என்ன செய்ய, இந்த கீழே அடியில் எல்லாத்தையும் அடைக்கோழி படுத்திருக்கோம். இப்போ எது அடைக்கோழி இருக்குது? எல்லாமே அடையாக இருக்குது. கொஞ்சம் காமிக்கணும், கீழே இறக்கி காமிங்க. எல்லாத்துலேயும் கோழி இருக்குது. ஓகே. இதில் கோழி இருக்குது, இந்த அதில் கோழி இருக்குது. சரிங்க. எல்லாத்துலேயுமே கோழி இருக்கும். ஓகே. சரிங்கண்ணே. இது எத்தனை கோழிண்ணே வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம அடையில் 10 தாய் கோழி படுத்திருக்கோம். ஏன்னா 25 கோழியை வச்சிருக்கோம்னா நம்ம மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 8 தாய் கோழி எப்பயுமே அடையில படுத்திருக்கோம். சரிண்ணே. ஒரு 8 படுத்திருக்குன்னா ஒரு 5 6 எப்பயுமே முட்டை 8 இருக்கும். மீதி குஞ்சோட இருக்கும். குஞ்சோட இருக்கிறதுக்கு தனி செட்டப் எது வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம முட்டை இடுறதுக்கு அழகாக்கிறதுக்கு இந்த செட்டை பயன்படுத்துறோம். இதுல குஞ்சு பொறிச்சோடனே இதை எடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வளர்க்கறதுக்கு இன்னொரு அமைப்பு வச்சிருக்கோம். சரி, அதை பார்க்கலாம். அதை காமிக்கிறேன் பாருங்க. போங்கண்ணே. குஞ்சு அடை அந்த தாய்க்கோழி அடை வச்சிடறான். குஞ்சு பொறிக்கிறதாட்டி 21 நாள் ஆகும் குஞ்சு பொறிக்கிறதுக்கு. குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அது ஒரு பாதுகாப்பாக கொண்டு இந்த மாதிரி ஒரு குண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு சுற்றி இந்த பழைய இது மீன் வலை, வேறு எலியோ மற்ற விலங்குகள் போகாத அளவுக்கு, வேறு பருந்து எதுவும் தூக்காத அளவுக்கும் இதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இந்த கூண்டுக்குள்ளேயே குறைஞ்சி ஒரு 20 நாளைக்கு வச்சுருப்போம். ஓகே. குஞ்சு நல்லா கொஞ்சம் வேகமாக ஓடுறதாட்டியும் வச்சுருப்போம். அப்புறம் இதுலேருந்து எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றிடுவோம். சரிங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு தாய்க்கோழிக்குமே வச்சுருக்கோம். நம்மகிட்ட ஒரு 5 தாய்க்கோழியே பறிக்க வைக்கிற மாதிரி கொண்டு வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் நீங்கள் சந்தித்த இதோட நோய் எப்படிண்ணே? நான் நோய் சந்திச்சல என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அனுபவத்தில் பர்சனலாக நிறையா கோழிக்கு நாட்டு கோழிக்கு நோய் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாட்டுக்கோழினாலும் நோய் நிறையா வரும்.
நோய் மேலாண்மை தான் ரொம்ப கஷ்டம். இதை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா இதை நீங்கள் அனுபவ ரீதியாக தான் இங்கே சொல்ல முடியும். நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போனால் கூட அவங்க மருந்து கொடுப்பாங்க, ஆனால் அது போட்டாலும் சரியாகுமான்னு சொல்ல முடியாது. இது நீங்கள் அனுபவ ரீதியாக நோயை கையாண்டால் தான் இது சரியாக வரும் வராதுன்னு முடிவு எடுக்க முடியும். நான் நோயில் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மை நோய் தான். அம்மை நோய் பொதுவாக வந்து இளங்குஞ்சுகளுக்கு தான் வருது, பெரிய கோழிகளுக்கு அது அதிகமாக வர்றதில்லை. இளங்குஞ்சுகளுக்குனால் குறிப்பாக வந்து ஒரு 20 நாள் 1 மாத குஞ்சு வந்துச்சுன்னா 1 மாத குஞ்சுகளுக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த குஞ்சை கவனித்து அந்த குஞ்சை வந்து தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா மற்ற கோழிகளுக்கு பரவாமல் தடுக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய கவனக்குறை அதை கவனிக்கலைன்னா அடுத்தடுத்த குஞ்சுகளுக்கு பூரா பரவ ஆரம்பிச்சிடும். மெதுவாக தான் பரவும், ஆனால் எல்லாத்துக்கும் பரவிடும். அப்படி குஞ்சுகளுக்கு பூரா பரவி முடிச்சாலும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கோழிக்கு வந்துடும். பெரிய கோழிக்கு வந்தால் வருமான இறப்பு விகிதம் வந்து ரொம்ப குறையும். அதாவது பெரிய கோழிகளுக்கு, அதாவது 1 கிலோ அந்த மாதிரி சைஸு உள்ள கோழிகள், ஒரு 3/4 கிலோ கூட அது வந்து இறப்பு வராது. ஆனால் இந்த நோய் தாக்கம் இருக்கும், அதை கூட நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த 25 நாள் உள்ள குஞ்சுகளுக்கு அம்மை நோய் வந்துச்சுன்னா அது வந்து சரி ஆரம்பத்தில் நம்ம கவனிக்கலைன்னா அது நம்மளை கொண்டு போய் இழப்பில் தான் விடுது. எல்லோரும் சொல்கிறாங்க மெடிசன் போடலாம் முன்னே செய்யலாம்னு, ஆனால் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப சவாலாக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது. இங்கே சந்தைப்படுத்துகிற முறை எப்படின்னு இருக்குது? இங்கே சந்தைப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே பக்கத்தில் காரியாபட்டின்னு ஒரு நகரம் இருக்குது, அங்கே கோழி சந்தைன்னு இருக்குது. வாரம் கோழி சந்தை இருக்குது. அங்கே நமக்கு விற்பனை வந்து எளிமையாக இருக்குது. வியாபாரியும் வருவாங்க, இல்லை நம்மளே கொண்டு போய் கூட தேவைப்படும் போது வாரம் நம்மளால எளிமையாக விற்க முடியுது. இங்கே கிலோ என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்குறீங்க? இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பெட்டை நாட்டுக்கோழி வந்து கிலோ 500 கொடுக்குறோம் நாங்களே. சேவல்னால் 400 கொடுக்குறோம். நம்ம இங்கே உள்ள லோக்கல் கிராமத்துலேயே அகமதுல கிராமத்துலேயும் வந்து வாங்கிக்கிடுவாங்க. இங்கே தாய் கோழி கூண்டுலேருந்து இங்கே மாற்றிடுறீங்க கோழி குஞ்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நான் பராமரிக்கிறீங்க இந்த டீட்டெயில் தெளிவாக சொல்லுங்கள். தாய் கோழி வந்து குஞ்சு அடை வச்சு 21 நாள் குஞ்சு பொரிச்சிடலாம். அந்த குஞ்சு பொரிச்சதுலேருந்து கொண்டு வந்து இந்த கூண்டுக்குள்ளே வச்சிடலாம். இந்த கூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 10 அடி அகலம், 15 அடி நீளம். அந்த கோழிகளுக்கு நடமாட்டம் ஃப்ரீயாக, அதாவது உலாவுறதுக்காக இடம் விட்டுட்டு வலையடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதுலேயே குறைஞ்ச வச்சா நாங்கள் ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் வச்சுருப்போம். இந்த 30 நாள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குஞ்சு கொஞ்சம் பெருசாகினா வெளியே விட்டோம்னா வேறு எதுவும் பறந்து வந்தால் கூட வேகமாக ஓடுறதுக்கு அதோட மூவ் இருக்கிறதுக்காக அந்த 1 மாதம் வச்சுருக்கோம். 1 மாதம் கழித்து தாயோடையும் சேர்த்து இந்த கூண்டுலேருந்து வெளியேற்றிடுவோம். வெளியேற்றிட்டோம்னா அடுத்து குஞ்சு பொரிக்கிறத அடுத்த தாய் கோழி அதில் விடுவான். இந்த சுழற்சி முறையில் இந்த கூண்டுகள் பூரா இந்த வேலை தான் நடக்கும். வெளியேற்றினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த தாய் கோழியோடைய அந்த குஞ்சையும் என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி திறந்த வெளியில் விட்டுருவோம். திறந்த வெளியில் பார்க்கலாமாண்ணே? மேய்ச்சல் முறையில் இருக்கு. மேய்ச்சல் முறையில் பார்க்கலாம். இப்போ தெரியுதா? இந்த மாதிரி திறந்த வெளியில் நாங்கள் கோழிகளை விட்டுருவோம். கோழி தாயோடையே விட்டுருவோம். தாயோடய இன்னொரு 10 நாள் வச்சுருப்போம். அப்போ கிட்டத்தட்ட 30, இங்கிட்ட ஒரு 10, 40 நாள் கழித்து தாயை விட்டு மேக்ஸிமம் நாங்களே பிரிச்சுருவோம். தாயை விட்டு நாங்களே பிரிச்சுட்டு அந்த பிரித்த குஞ்சை அதை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு செட்டு வச்சுருக்கோம். சரி, அதையும் பார்க்கலாம். அந்த செட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செட்டு வந்து எதுக்குண்ணே பயன்படுத்துறீங்க? இந்த செட்டு இது போட்டுருவோம்னா நான் சொன்ன மாதிரி வெளியில் நம்ம விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 நாள் கழித்து தாயிலேருந்து இந்த குஞ்சை பிரிச்சுருவோம். அப்போ 40 நாள் போது தாயோடைய துணை இல்லாமையே அந்த குஞ்சினால் தனியாக இற தேடியோ தனியாக அடைஞ்சிடவோ முடியும். அப்படி அந்த பிரிஞ்ச குஞ்சை இந்த செட்டில் விட்டுருவோம். இந்த செட்டை நாங்கள் விடும்போது இதில் பூராமே நாங்கள் கீழே அடைய வர்றதில்ல, எல்லாமே நாங்கள் பறந்து மேலே தான் ஏற்றி விடுவோம். ஓகே. இந்த பறந்து மேலே ஏன் ஏற்றுறோம்னா ஒரு வேளை நம்ம சுற்றி நாங்கள் வலை தான் அடைச்சிருக்கோம். ஒரு வேளை வந்து வேறு பாம்புவோ இல்லை காட்டு பூனையோ எதுவும் வந்தாலும் வந்தால் மேலே இருக்கிறத பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் சேதப்படுத்த முடியாது, ஏதோ ஒன்றைத்தான் பிடிக்க முடியும். பறவை இருக்கிறது கோழிகளுக்கு பாதுகாப்புனால நாங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கம்பு கட்டி பறவை வச்சுருக்கோம். மேலேயும் ஏற்றி விட்ருவோம், மேலேயும் குறுக்காக கம்பு போட்டிருக்கோம். கீழே வந்து எந்த கோழியுமே இருக்காது. இந்த கீழே வந்து தர சும்மா தான் இருக்கும். கோழி பூரா மேலே இருக்கும், இந்த பறவை இருக்கும். இதில் நம்ம பறவை அமைப்பில் பார்த்தீங்கன்னா 100 கோழி வரையும் நாங்கள் நிப்பாட்ட முடியும். இந்த செட்டோட சைஸ் என்னென்ன? இந்த செட்டு சைஸு அதே தான், 20 அடி நீளம், 20 அடி அகலம். இதுக்கு எதுவும் வேக்சினேஷன் எதுவும் பண்ணுறீங்களா? நான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் வேக்சின் தடுப்பூசி போட்டேன். ஆரம்பத்தில் கோழி வளர்க்குற புதுசில் குஞ்சுகளுக்கு 25 நாள் மேலே தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. போட்டேன், எந்த நோயும் வராதுன்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. போட்டோம். அதுக்கப்புறம் வரும்போது வேக்சின் போட்டதுக்கப்புறமும் நோய் வந்துச்சு. இது என்னுடைய அனுபவம். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இது சரியாக செய்யலாம் நான் சொல்லவில்லை. என் அனுபவத்தை தான் நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி போட்டதுக்கப்புறமும் நம்ம நோய் வந்ததுனால சரி போட்டாலும் வருது, அதுக்கு எதுக்கு திருப்பி ஆங்கில மருத்துவத்துக்கு போய்கிட்டு நம்ம எப்பயும் போல்
வர்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய இதில் என்ன செய்யறதுன்னா, நம்ம இயற்கையாகவே நம்ம வைத்தியம் பார்த்துக்கிறது. இதே நம்ம கவர்மெண்ட் மாட்டாசில் போனீங்கன்னா நமக்கு இந்த சித்தா இது கீழா நெல்லி அந்த மாதிரி இயற்கை சார்ந்த அவங்களும் வச்சுருப்பாங்க மூலிகை. இது இந்த சித்த வந்த குடிநீர் ஒன்று வருங்க, சவசர குடிநீர், அந்த மாதிரி இயற்கையாகவே அவங்களும் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் வெறும் ஊசி டானிக்க மட்டும் இல்லை, அவங்க இயற்கை சார்ந்த மருந்துகள் வச்சுருக்காங்க. நான் அதை மட்டும் வாங்கிட்டு வருவேன். ஆஸ்பத்திரி போய் நிலவேம்பு கசாயம், நிலவேம்பு கசாயம் நம்ம ஒரு பாக்கெட்டு கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி வச்சுருக்கான்னு சொன்னால் பாக்கெட்டு கொடுப்பாங்கன்னா அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்னா, நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஒரு சிட்டிகை அளவு போட்டு கொதிக்க வச்சுட்டு நான் குஞ்சுகளுக்கே கொடுத்துருவேன். எப்படி குஞ்சுகளுக்கு எல்லாம் மருந்து ஊற்றுறாங்களோ அதே மாதிரி குஞ்சுகளுக்கு ஒரு 15 நாள் குஞ்சுலேருந்து ஒவ்வொரு 2 சொட்டு 3 சொட்டு குஞ்சு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு நான் விட்டுருவேன். அப்படியே கொண்டு போவோம். இப்போ நம்ம தற்சார்புகளை வந்து நீங்கள் கோழி பண்ணை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. தற்சார்புன்னு வரும்போது நீங்கள் எந்த மாதிரி தீவனம் வந்து உங்கள் பண்ணையிலேயே நீங்கள் தயார் பண்ணுறீங்க? என்னுடைய பண்ணையில் வந்து தீவனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தீவனம் தான் மெயின், முதன்மை. அரிசினா சாதம், அதோட சாதம்னா வெறும் சாதமாக இல்லாமல் கலவை சாதமாக தான் கொடுக்குறோம். கலவை சாதம்னா சாதம் கூடுதலாக அந்த என்னது கீரைகள் ஐட்டம் வச்சுருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்து என்ன சொன்னதே முருங்கை வச்சுருக்கோம், அகத்தி இருக்குது. இது ரெண்டுமே ரொட்டினும் கொடுப்போம். இது தேவைப்படும் போது உடம்போட அந்த கருவேப்பிலையும் கொடுப்போம். சாதத்தில் வந்து கருவேப்பிலையும் கொடுப்போம். கருவேப்பிலை சாப்பிடையும் கொடுக்கலாம். நான் கேட்டிருக்கேன், கொடுத்துருக்கோம். அதனால் கோழிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பெரும்பாலும் முருங்கை அகத்தி கொடுக்கலாம். கருவேப்பிலை சாதம் கொடுப்பாங்களா, கொடுக்கலாமா அப்படின்னு சிலர் யோசனை வரும். ஆனால் கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்கேன் கோழிக்கு இல்லை. நானும் வாரத்தில் ஒரு நாள் சாதத்தோட கருவேப்பிலை ஒரு கைப்படியை போட்டு அப்படி கலவை சாதமாக ஒரு நாளைக்கு ஒரு சாதம், ஒரு நாளைக்கு சாதம் கொடுக்குறோம். இதுவே போதுமானதாக இருக்குது. இது போக மேய்ச்சலும் இருக்குது. மேய்ச்சல் நம்ம அதுக்காக நம்ம இடம் நிறைய வச்சுருக்கோம். நீங்கள் அம்மை நோயை பற்றி பேசுனீங்க, குஞ்சுகளுக்கு வரும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வேறு எந்த மாதிரி நோய்கள் வந்து இங்கே தாக்கியிருக்குன்னு, இந்த வெள்ளை கழிச்சல், வாய்ப்புண் நோய் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்குங்களா நீங்கள் பார்த்த அளவுக்கு? என் அனுபவத்தில் இது வரைக்கும் நான் ஒரு வருஷம் முழு நாட்டுக்கோழி வளர்ப்பில் இறங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இதில் வந்து என்ன நோய் அனுபவம்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மை நோய் தான். இந்த வெள்ளை கழிச்சல்னு சொல்கிறாங்க. இது நிறைய நான் சந்திச்சதில்லை. என்னுடைய கொட்டையை நான் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிடுவேன். அதனால் என்னுடைய பராமரிப்பில் இந்த அம்மை நோய் மட்டும் எனக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. அதையும் நம்ம முன்கூட்டியே கண்டறிஞ்சோம்னா அதையும் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். நான் என்னுடைய தவறுனால சரி, அது தவறுனா என்னென்னா கவனிக்க முடியாத பட்சத்தில் அது இழப்பை கொண்டு போய் விட்டுறது. கவனிப்பு இருந்தால் எந்த நோயுமே ஆரம்ப நிலையில் கண்டுச்சிட்டோம்னா நம்ம செலவை இது இழப்பை வந்து குறைச்சிக்கலாம். காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நோய் வருதுன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சந்தித்த சவால் என்னென்ன? இந்த அம்மை நோய்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து காலநிலையினால தான் வருது. அதாவது பருவம் மாறும்போது தான் வருது. எப்படிங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த அம்மை நோய் வருது. அதே மாதிரி மழை காலம் தொடங்கும் போதும் இந்த அம்மை நோய் வருது. மொத்தம் இந்த 2 சீசனில் தான் அம்மை நோய் வருது என்னுடைய அனுபவத்தில். மற்றெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய மொத்தத்தில் வெயில் அதிகமாக, அந்த வெயில் காலம் தொடங்கிச்சு பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதுக்கான வசதிகள் கொஞ்சம், அதாவது நிழல் வசதியோ இல்லை குளிர்ச்சி வசதியோ கம்மியாக இருக்குது நம்ம பண்ணையில் அப்படின்னா அம்மை நோய் கண்டிப்பாக வருது. அதே மாதிரி மழை காலத்துலேயும் வருது. இந்த 2 காலமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மழை காலத்தில் தான் வருது அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையோட, இது எனக்கு முதல் அனுபவம். அடுத்து வெயில் காலமாக பருவநிலை மாறும்போது நம்ம முன் தயாரிப்போடு இருந்தால் அதையுமே தடுத்துடலாம். மேய்ச்சல் நிலம் சொன்னீங்களே, மேய்ச்சல் வெளியில் மேயுது அப்படின்ட்டு, அந்த மேய்ச்சல் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கர்னு இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து என்னுடைய இடத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர். இந்த 1.5 ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட அப்படியே பார்த்துலாமா வெளியில் 1.5 ஏக்கர் எந்த லெவலுக்கு இருக்குது என்னன்ட்டு? இடத்த பூரா 1.5 ஏக்கரும் பார்க்க முடியுங்களா? இல்லை, ஓரளவுக்கு அப்படியே நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வந்து இடத்த பாருங்க. மேய்ச்சல் இருக்கிறத இந்த அமைப்பு எதுக்குண்ணே போட்டிருக்கீங்க? அது புதுசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து நிழல் வசதிக்காக அதை ஏற்படுத்தியிருக்கோம். நிழல் வசதியாக ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம நிழல் வசதிக்கு மரங்களை தான் வளர்க்கணும். ஏன்னா ஒரு மரத்தை நம்ம நட்டு வைக்கும் போதோ வளர்க்கும் போதோ உடனே நிழல் தராது. அதுக்கு வந்து குறைஞ்சது வேகமாக வளரக்கூடிய மரங்கள் நட்டாலும் குறைஞ்ச நிழல் தர்ற மாதிரி வந்தால் குறைஞ்சது 6 மாதமாச்சு ஆகிப்போம். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பந்தல் அமைப்புன்றது உடனடி நிலத்துக்கு கொடுக்கும். அதுக்காக இந்த மேய்ச்சல் நிலத்தில் போகும்போது மேயும் போது அது நிழலுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பந்தல் அமைப்பு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா செட்டப் இது எல்லாமே அதுக்கு தானே? அதுக்காக தான் இந்த பந்தல் அமைப்பு பூராமே வந்து கோழிகள் வந்து வெயிலுக்கும் மழைக்கும் அது வந்து கீழே வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த பந்தல் அமைப்பு பண்ணியிருக்கோம். நம்ம
இடம்ன்றது வந்து இந்த இந்த லைன் போட்டிருக்க எல்லா இடத்துலையுமாண்ணே நம்மளோட இடம்? சுற்றி கம்பு விட்டுருக்கோம் பாருங்க. ஆமாங்க. அது பூரா நம்ம இடம் தான். இது வந்து மொத்தம் 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர். இப்போ புதுசாக கோழி பண்ணை வைக்கணும்னா எத்தனை ஏக்கர்னு தேவைப்படுது? கோழி பண்ணையாக நம்ம பண்ணணும், அதை முழு தொழிலாக பண்ணணும். அந்த தொழிலே நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணணும். அந்த தொழில் தான் நமக்கு முதன்மை. அந்த தொழில் வச்சு தான் நம்ம வளரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, என்னுடைய கணக்குப்படி 2 ஏக்கர் வேணும் குறைஞ்சது. கோழி வளர்க்கலாம், சின்ன இடத்துலையும் வளர்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறது இதை ஒரு முதன்மை தொழிலாக எடுத்துக்கிட்டு கோழி நாட்டுக்கோழி இதை வளர்ப்பு தான், நம்ம வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னா 2 ஏக்கர் இருந்தால் தான் நம்ம போதுமான அளவுக்கு நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நம்மளுடைய திருப்திகரமான வருமானம் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் இதுக்கு நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டீங்க? இந்த கோழி வளர்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலீடே போடலை. இந்த கோழிக்குன்னு எந்த முதலீடும் போடலை, ₹1 கூட நான் போடலை. நான் என்னுடைய பண்ணைக்கு ஒரு கோழி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பெட்டை கோழியும் ஒரே ஒரு சேவலும் வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து ஏதோ இருந்துச்சு. அதை வந்து பின்னால் வந்து இது ஒரு பண்ணையாக வரும்னு நானே எதிர்பார்க்கலை. பின்னால் வரும்போது நிறையா சிந்தனைகள் மாறி மாறி இன்றைக்கி கோழி வளர்ப்புன்னு முழுசாக வந்துட்டோம். ஆனால் கோழிக்குன்னு முதலீடு செய்யவே இல்லை. எனக்கு இருந்தது ஒரே ஒரு கோழி பெட்டை, ஒரே ஒரு சேவல். இதை வச்சு தான் இந்த பண்ணையை நான் உருவாக்கியிருக்கேன். என்கிட்ட இப்போ 25 தாய் கோழியும் சேவலும் என்கிட்ட 4 சேவல் இருக்குது. ஒரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா 8 பெட்டைக்கு ஒரு சேவல் இருந்தே போதுமானது. இப்போ 25னா இப்போ 3 24 3 சேவலே போதுமானது. ஏன்னா 25 பெட்டதுனாலும் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க போகிறதில்ல. 10 இடையில இருக்கேன், 10 முட்டையிடும், 10 தாயோடு இருக்கேன். அப்படின்போது 3 சேவல் அந்த பெட்டைக்கு போதுமானது. என்ன ரகம்னு வச்சுருக்கீங்க? நான் வச்சுருக்க கோழி என்ன பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழி தான் வச்சுருக்கோம். சிறுவடை பெட்டை வாங்கிட்டு வந்தோம், சிறுவடை சேவல் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்போ நம்ம இதுலேருந்து உற்பத்தி தான், இந்த பெட்டை ஒரே ஒரு பெட்டை கோழியிலேருந்து உற்பத்தி பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்மள்ட்ட 100 கோழி நிற்கிது, தாய் கோழி இருக்குது. நம்ம தேவைக்கப்போ விற்க அந்த சுழற்சி முறையில் அதை பண்ணிக்கிறது. சிறுவடை கோழி ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? நான் அதான் சிறுவடை கோழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கலை. ஒரு கோழி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் வாங்கிட்டு வந்த கோழி சிறுவடையாக இருக்குது. அப்போ நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர வேறு ரகத்தையும் கொண்டு வர வேணாம். வேகமாகவும் நம்ம வந்து பண்ணையை வந்து ஒரு பெரிய கோழி பண்ணையாக நாட்டு கோழியை பண்ணையாக கொண்டு வரணும், வெளியிலேருந்து கோழியும் கொண்டு வரணும் அப்படின்னு கூட எனக்கு எண்ணம் இல்லை. நம்ம ஒரு கோழியிலேருந்து உருவாகிட்டு போவோம், நம்ம இந்த தொழிலையும் கற்றுக்கிடுவோம். என்னதான் படிப்பு மற்றவங்கள்டேருந்து அனுபவம் இருந்தால் கூட நம்ம நேரடியாக அனுபவத்தில் கற்றுக்கிடுவோம். அப்போ படிப்படியாக போவோம், கோழி வளர்ப்பை பற்றி படிப்படியாக தெரிஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல. உங்கள் ஏரியாவுக்கு இந்த சிறுவடை கோழி வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கா? நான் இருக்கிற பகுதியில் நாட்டுக்கோழியை வந்து சந்தைப்படுத்துறது ரொம்ப எளிமை. அது சிறுவடை கோழியாக இருந்தாலும் சரி, பெருவடை கோழியாக இருந்தாலும் சரி. இங்கே உள்ள பகுதியில் வந்து இந்த கிராஸ் கோழிக்கு தான் கொஞ்சம் மக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் கட்டுறாங்க. மற்றபடி நாட்டுக்கோழியில் வந்து உங்களுக்கு சிறுவடையாக இருந்தாலும் பெருவடையாக இருந்தாலும் மக்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. மார்க்கெட்லேயும் நமக்கு நல்ல மதிப்பு இருக்குது, எளிமையாகவும் விற்க முடியுது. இப்போ 100 கோழி இருக்குதுன்னு சொன்னீங்க, உங்களோட மாத வருமானம் எவ்வளோண்ணே? என்னுடைய சொந்த கருத்து தான், இதுதான் எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு கிடையாது. என்னுடைய சொந்த கருத்து, என் அனுபவத்தில் நான் பார்த்தது வரைக்கும் 100 கோழி தாய் கோழி சேர்க்காமல் 100 கோழி நம்மள்கிட்ட இருந்தால் மாதம் 8000 கிடைக்கும். மாதம் 8000 கிடைக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என் கணக்கு தான். இதுதான் எங்கேயும் படிச்சுட்டு வரல, யாரும் சொல்லி எனக்கு கொடுக்கல. ஒரு கோழி இருந்தால் ஒரு கோழிக்கு ஒரு மாதத்துக்கு 80 கணக்கு. இது நான் அனுபவத்தில் அப்படி தான் பண்ணிக்கிருக்கேன், அப்படி தான் நான் லாபமும் எடுக்கிறேன். என்னுடைய இலக்கு அதுதான். புதுசாக கோழி பண்ண வைக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து என்னென்ன? கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து என்றைக்குமே இது வந்து நல்ல தொழில். இன்றைக்கி மக்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே நாட்டுக்கோழி தான் சாப்பிட்டுக்கிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆரோக்கியமாக எல்லோரும் சாப்பிடணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல, அதுதான் உண்மை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்ல தொழில். அதை வந்து கொஞ்சமாக, அதாவது சிறிய அளவுலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய நேரத்தை, அனுபவத்தை, நம்மளோட நேரத்தையும் முழு கவனத்தோடு அந்த கோழியில் கவனித்தோம்னா அது நமக்கு நிறைய அனுபவம் கொடுக்கும். அப்படி படிப்படியாக கற்றுக்கிட்ட போகும்போது நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு பொருளாதாரமும் நமக்கு கிடைக்கும். அனுபவம் தான் எல்லாமே. அனுபவம் வந்து நிறையா அளவில் கோழியை வளர்த்துட்டிங்கன்னா உங்களால் அதை கவனித்து பராமரித்து வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் அடி வாங்கினீங்க, அதாவது நஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்து தொடர்ந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாயிரும். இதனால் இப்படியே நஷ்டமாயிருச்சு, திருப்பி செய்யுமா வேணாமான்னு பின்வாங்கிடுவீங்க. சிறிய லெவலில் போகும்போது ஒரு 10 தாய்கோழி 5 தாய்கோழி ஆரம்பிக்கும் போது சரி 2-3 செத்த இறந்து போச்சுன்னா கூட சரி எதாக இருந்துச்சு காரணம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பெருசாக இழப்பு இருக்காது. ஒரே டயத்தில் ஒரு 20-30 தாய்கோழி கொண்டு வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறது அது சரியில்லை. நம்ம அனுபவம் தான் அது எல்லாமே.
இது கொஞ்சம் சொல்லலாம். ரொம்ப நன்றிண்ணே, உங்கள் அனுபவத்தை வந்து சொன்னீங்க. இது நம்ம சேனல்லேருந்து வர்றவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கோழி டிஸ்கவுண்டில் ரேட்டில் ஏதாவது தருவீங்களாண்ணே? நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழியை வந்து பொதுவாகவே இங்கே உள்ள மார்க்கெட் வரப்படி பெட்டை 500க்கும் சேவை 400 கொடுக்குறோம். இப்போ நம்ம சேனல்னு வரும்போது நேராக பண்ணைக்கு வந்தாங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரிண்ணே, நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லிடுங்கண்ணே. இந்த பார்த்துக்கிற நேயர்களுக்கு நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிண்ணே. ரைட், நன்றி.